தனித்து விடப்பட்ட திமுக. பாஜகவோடு ஒத்து போனால் தப்பிக்கலாம். முன்னாள் அமைச்சர்களால் ஆபத்து. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகத்துக்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு திமுக கூட்டணி என்ற ஒன்றே இப்போது கிடையாது, பிறகு எப்படி திமுக கூட்டணியில இருக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள் அப்படின்னு அவரு காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த கருத்துக்கு திமுக தலைமை கிட்ட இருந்து பதில் எதுவுமே வரல. கடந்த 7-8 ஆண்டுகளாகவே திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் எல்லாமே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக ஆதரவு நிலைக்கு சென்றிருக்காங்க. அதனால திமுக தனிமரமா ஆகிடுச்சு அப்படின்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல எழுந்திருக்கு. தாவேகாவை பொறுத்தளவுல தமிழக அரசியல்ல பலவிதமான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக தாவேகா ஒரு சக்தியா உருவாகிடுச்சு அப்படின்றத அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே உணர்த்திட்டு இருந்தாங்க. ஆனா தாவேகாவுடைய செல்வாக்க திமுக சரியா கணிக்கல. விஜய் ஒரு ஸ்பாய்லராகத்தான் இருப்பார், கிங் மேக்கராலாம் ஆக மாட்டார். அவர் எப்படி கிங்காக வர முடியும் அப்படின்லாம் திமுகவினர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில கிங்காக அவர் மாறிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அவர் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத சூழல்ல திமுகவுடைய கூட்டணிகளுடைய ஆதரவை அவர் நாடிருக்காரு. சொல்ல போனா திமுக கூட்டணிய விஜய் உடைச்சிருக்காருன்னா சொல்லணுமே. முதல்ல கூட்டணியிலிருந்து வெளியேறியது காங்கிரஸ் தான். விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுக்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டதாகவும் அதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை முதல்வராக அமர்த்திட்டு அதற்கு திமுக ஆதரவு அளிக்க முயன்றது அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிச்சிருந்தாங்க. தமிழக அரசியல் வட்டாரத்துல அந்த பேச்சு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸை பொறுத்த அளவுல திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதுன்றத ஒரு முடிவை அது ஏற்கனவே எடுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு முன்பு தாவேகா பக்கம் ஒரு கால், திமுக பக்கம் ஒரு கால் அப்படின்ற நிலையில தான் காங்கிரஸ் இருந்தாங்க. தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்ல வேண்டும் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தீவிரமா செயல்பட்டு வந்தாங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஒப்புதலுடன் அவ்வாறு அவர்கள் செயல்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்துல பேச்சு எழுந்தது. இதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ள ஒருவித பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. அதாவது திமுக கூட்டணி அவ்வளவு வலிமையானதாக இல்லை அப்படின்ற எண்ணம் பொதுவெளியில உருவாச்சு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பல்வேறு அதிருப்திகள் இருந்தது. குறிப்பா விசிக 10 தொகுதிகள் கேட்ட நிலையில 8 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்கி இருந்தாங்க. அதனால அதிருப்தியில் இருந்த விசிகாவை திமுக தரப்பு சமரசம் செய்த போதிலையும் விசிகாவினுடைய அதிருப்தி முழுமையாவே நீங்கல. சிபிஎம், சிபிஐ, மதிமுக ஆகிய கட்சிகளும் திமுக மீது கடுமையான அதிருப்தியில இருந்திருக்காங்க. ஆனாலும் வேற வழி இல்லாம திமுகவோட இணைந்தே தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல அந்த கட்சிகள் இருந்திருக்காங்க. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா அந்த கூட்டணியை திமுகவால தக்க வைத்திருக்க முடிந்திருக்கலாம். ஆனா இப்போ காங்கிரசும் விசிகாவும் ஐயுஎம்எல் கட்சியும் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்காங்க. தாவேக கூட்டணியில சேர்ந்த போதே அடுத்து வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் தாவேகாவுடன் கூட்டணி என்று காங்கிரஸ் அறிவிச்சிருந்தாங்க. அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறதால விசிகாவும் ஐயுஎம்எல் கட்சியும் தாவேக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளை பொறுத்தவரை தாவேகாவுடன் கொள்கை ரீதியா பெரிய முரண்பாடுகள் ஏற்பட்டால்தான் கூட்டணியிலிருந்து விலகும் வாய்ப்பு ஏற்படும். சாதாரண அரசியல் பிரச்சனைகளுக்காக விசிகாவோ இடதுசாரிகளோ ஐயுஎம்எல் கட்சியோ தாவேகா கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அவர்கள் பேசும் விதத்தை பார்த்தாலே முழு 5 ஆண்டுகளும் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில தான் இருக்கிறதா தெரிய வருது. தற்போது தனித்து நிற்கக்கூடிய சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. அதே நேரம் இது போன்ற நிலைமை திமுகவுக்கு ஒன்றும் புதிது கிடையாது. ஆனா தனித்து விடப்பட்ட திமுக அடுத்த 3 ஆண்டுகளை எப்படி சமாளிக்க போகிறது அப்படின்றதுதான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வி. மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப தன்னை எப்படி அந்த கட்சி தக்க வச்சு கொள்ளும் அப்படின்றதும், தேர்தல் தோல்வியிலிருந்து எப்படி அது மீண்டு வர போகிறது, தேர்தல் தோல்வி கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை அது செய்ய போகிறது அப்படின்றதெல்லாம் முக்கியமான கேள்விகளா இருக்குது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை திமுக அமைச்சிருந்தாங்க. அந்த குழு தன்னுடைய அறிக்கையும் அளிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையை வைத்து திமுக என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு திமுகவினரிடையே எழுந்திருக்கு.
திமுகவை விட்டு கூட்டணி கட்சிகள் வெளியே சென்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாதா இருந்தாலும் என்றாலும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய 22 மக்களவை எம்பிகளும் 10 மாநிலங்களவை எம்பிகளும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலம். இந்த எம்பிகளை வைத்து மத்திய அரசியல்ல பல்வேறு அரசியல் நகர்வுகளை திமுகவால மேற்கொள்ள முடியும். இதனால எந்த விவகாரத்துல ஆதரவளிப்பது, எதுல எதிர்ப்பது, எதுல நடுநிலை வகிப்பது போன்ற பல்வேறு அரசியல் உத்திகளை கையாளும் வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது. அதே நேரம் திமுகவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை தாவேகா அரசு எடுத்து வராங்க. குறிப்பா ஊழல் தொடர்பான விவகாரங்கள்ல விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. திமுகவுக்கு எதிரான பழைய ஊழல் வழக்குகளை அனைத்தையும் தாவேகா அரசு தூசு தட்டி எடுக்கும் வாய்ப்பும் இருக்குது. தற்போது தமிழக ஊழல் தடுப்புத்துறை மிக வேகமாக செயல்படும் சூழல் உருவாகி இருக்கு. அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவானவர்கள் அல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டிய அழுத்தத்துல இருக்காங்க. இதனால திமுகவுக்கு எதிராக அதிக வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாநிலத்துல ஊழல் தடுப்புத்துறை நடவடிக்கை எடுக்கும் அதே நேரத்துல மத்திய அரசுடைய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினா அது திமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடிகளையும் சட்ட ரீதியான சிக்கல்களையும் ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த சூழல்ல அரசியல் ரீதியாக சில தற்காலிகமான முடிவுகளை திமுக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மத்திய அரசும் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளின் விசாரணைகளால ஏற்படக்கூடிய அழுத்தங்களை சமாளித்து கட்சியை எப்படி பாதுகாப்பது, தேர்தல் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது குறித்து திமுக முன்னிறுக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலா இருக்குது. இந்த சூழல்ல தன்னுடைய எம்பிக்களுடைய பலத்தை வைத்து மத்திய அரசியலையா தன்னுடைய செல்வாக்க திமுக பயன்படுத்த வேண்டி இருக்கும். பாஜகவுக்கு நேரடியாக ஆதரவு அளிக்காம இருந்தாலும் மத்திய பாஜகவோட அரசுடைய மோதல் போக்கு இல்லாத ஒரு மென்மையான உறவை பேணிக்கிறோம் அப்படின்ற தோற்றத்தை உருவாக்குனா கூட மத்திய அரசுடைய அழுத்தங்கள்ல இருந்து திமுகவால ஓரளவு தப்பிக்க முடியும். அந்த கணக்குல தான் திமுக இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கருதப்படுது. சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்துல திமுக பங்கேற்கல. அந்த கூட்டணியில மீண்டும் திமுக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைவுதான். ஒருவேளை தற்போதைய அரசியல் சூழல்ல மீண்டும் இந்தியா கூட்டணியில திமுக இடம் பெற்றா திமுகவுக்கு எதிரான மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் தீவிரமாகும் அப்படின்ற அச்சமும் இருக்குது. திமுகவை பொறுத்த அளவுல பாஜகவோட நேரடி மோதலை தவிர்த்து மத்திய அரசுடன் ஓரளவு மென்மையான அரசியல் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய நிலையில திமுக இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறாங்க. மத்திய அரசுடனும் பாஜகவுடனும் மென்மையான அணுகுமுறையை திமுக கடைபிடிக்கிறது அப்படின்ற தோற்றம் உருவானா அது முதல்வர் விஜய்க்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சாதகமா உருவாகும். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்கிறதுன்ற குற்றச்சாட்டை விஜய் வலுப்படுத்துவாரு. மத்திய பாஜக அரசுடன் மென்மையான போக்க கடைபிடிப்பதுன்ற ஒரு முடிவை ஒருவேளை எடுத்தாலும் மாநிலத்துல தாவேகா அரசுடன் அத்தகைய போக்க திமுக கடைபிடிக்காது. தாவேகாவை இறங்கி அடிக்கும் அரசியலை தான் திமுக எடுக்கும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.